நமஸ்காரம். நமக்கென்று ஒரு இடம் வேண்டும், பிரைவசி, பிரைவேட் ஸ்பேஸ் வேண்டும். இது ஓரளவு முன்னாட்களிலும் இருந்தது. இப்போது கொஞ்சம் அதிகமாக காதில் விழுகிறது. அது இளைஞர்களுக்கு மட்டுமா, வயதானவர்களுக்குமா, எல்லாருக்குமே அந்த தேவை இருக்கலாம். அது எதற்காக வருகிறது? அதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும்? பிரைவசின்னு சொல்லுவதே ஒன்றும் தவறில்லை. உடனே குதித்து கொண்டு அது என்ன பிரைவசி என்று நாம் கோபிக்க வேண்டிய தேவையும் இல்லை. அவரவர்கள் தனித்தனி ஆத்மாதான், இண்டிவிஜுவல். அவருடைய நினைவுகள், அவருடைய முயற்சிகள், வெற்றி தோல்வி எல்லாம் அவருக்கு பிரைவேட்டு தான். ஓரளவு வயதுக்கு வரும் வரை அது அப்பா அம்மா பார்த்திருப்பார்கள். அந்த வயது வந்த பிற்பாடு அவரவர் பார்த்துக் கொள்ள வேண்டியதுதான். இதில் சட்டம் உள்ளே வந்து 18 வயசு, 21 வயசு அதெல்லாம் சொல்லி இருந்தாலும் அதை காட்டிலும் அவரவர் குடும்பத்தில் எப்போது பொறுப்பு வருகிறது, எப்போ பொறுப்பை கொடுத்து விட வேண்டும், அது அனைவருக்கும் தெரியும். இன்னென்ன காரணங்களுக்காக பிரைவசி வேணும்னு நினைக்கலாம். நாம் பொதுவாகவே வாழ்ந்து கொண்டிருந்தால் யார் யாரோ உபதேசம் பண்ண ஆரம்பிப்பார்கள். அதெல்லாம் நான் கேட்டுக்கொள்வதாக இல்லை, அதனால் எனக்கு பிரைவசி வேண்டும். இரண்டாவது, உபதேசம் பண்ணாவிட்டாலும் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொண்டு வம்பு பேச விருப்பப்படுவார்கள். அதற்கு நாங்கள் இடம் கொடுப்பதாக இல்லை. ஆகவே பிரைவசி வேண்டும். இதுவும் உண்மையாக இருக்கலாம். எங்களிடத்தில் ஏதோ சில குறைகள் இருக்கும். அந்த குறை எங்களோடு இருந்து விட்டு போகட்டும். உங்களுக்கு இடம் கொடுத்து விட்டால் அந்த குறைகளையே கண்டுபிடிப்பீர்கள். இதை எப்படி சரிப்படுத்தலாம்னு கேட்பீர்கள். அதில் எங்களுக்கு விருப்பம் இல்லை. எங்கள் குறைகளை மற்ற பேர் தெரிந்து கொள்ள எங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனாலும் வேண்டாம், பிரைவசி வேண்டும். குறைகள்னு இல்லாவிட்டாலும் எங்களுக்குன்னு சில நடைமுறைகள், எங்களுக்கு இருக்கிற டிசிப்ளின்ங்கிறதுனுடைய டெஃபினிஷன் அது வேறையாக இருக்கலாம். உங்களுக்கு டிசிப்ளின் எது தோணுகிறதோ அந்த டெஃபினிஷன் வேறையாக இருக்கலாம். நாங்கள் பிரைவசியை மெயின்டைன் பண்ணவில்லை என்றால் நீங்கள் உங்கள் டெஃபினிஷனை எங்கள் பேரில் திணிப்பீர்கள். சில பேருக்கு காலை 5:30 மணிக்கு எழுந்து விட வேண்டும் இருக்கும். கூட்டாக ஒரு குடும்பத்தில் இருந்தால் அடுத்த ஒருத்தருக்கு 7:30 மணிக்கு எழுந்தால் போதும்னு இருக்கும். அவரவர் இடத்திலிருந்து அவரவருக்கு தொந்தரவில்லை என்று இருந்தால் எப்படியும் தூங்கிக் கொள்ளலாம். அப்படி இல்லாவிட்டால், இந்த பிரைவேட் ஸ்பேஸ் இல்லை என்றால் கேள்விகள் வந்து கொண்டே இருக்குமே. அதனால் வேண்டாம். நிறைய குறைகளை அறிய வேண்டாம் என்றும் இருக்கலாம். எங்களுக்கு இருக்கிற சில பழக்க வழக்கங்கள் இப்படி, அது பெறத்தி யாருக்கு தெரிய வேண்டாம், தொந்தரவு பண்ண வேண்டாம் என்றும் இருக்கலாம். இப்படி சில காரணங்களுக்காகவும் அந்த பிரைவேட் ஸ்பேஸை எதிர்பார்க்கலாம். இதில் யாரும் யாரையும் சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. பொதுவாக ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். குடும்பங்களிலெல்லாம் வம்பு, வீண் பேச்சு அதிகமாக இருக்கிறது. அது முக்கியமாய் போன தலைமுறையினருக்கு நிறைய இருக்கிறது. எங்களிடத்தில் அது இல்லை என்று சிலர் கிளைம் பண்ணலாம். உண்மையாகவும் இருக்கலாம். ஆனால் சில இடங்களில் அது உண்மை இல்லை. அப்படி ஒன்றும் எல்லாருக்கும் வம்பு பேசிக் கொண்டிருக்க வேணுங்கிற ஆசையெல்லாம் இல்லை.
சிலர் பேசிக் கொண்டிருக்கலாம், பலர் பேசுவதில்லை. எல்லாருக்கும் அவரவருக்கு அவருடைய வேலை இருக்கிறது. எதற்கு மற்றொருத்தரை பத்தி நமக்கு பேச்சு? நான் மற்றொருத்தரை பத்தி பேசவில்லை, நம் குடும்ப நபர் பேசித்தான் ஆக வேண்டும் என்றால் அதை பத்தி வம்பு பேச வேண்டாம், புலம்ப வேண்டாம், நடவடிக்கை எடுக்கலாம். நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு இல்லை என்றால் பேசாமல் இருக்கலாம். இதற்கு மேல் ஏனோ தானோ என்று புலம்பிக் கொண்டிருந்தோமானால் யாருக்கும் அதனால் நன்மை ஏற்படாது. அதனால் ஓரளவு இது தேவையான ஸ்பேஸ் தான். ஆனால் அதில் ஒன்று மட்டும் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். இதை நாம கிளைம் பண்ண பல நல்ல விஷயங்கள் நமக்கு தெரியாமலே போய்விடும். அவர்கள் யார் சொன்னதையும் கேட்க மாட்டார்கள், கேட்டாலும் அவர்களுக்கு பிடிக்காது, காதே கொடுக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளில் அனைவரும் வாயடைத்து போய்விடுவார்கள். இருக்கட்டுமே, அதுதான் எங்களுக்கு வேணும் என்று சொல்லலாம். அதனால் நிறைய இழப்பு ஏற்படும். நல்ல விஷயங்களை கேட்டுக்கொள்ள மறுத்து விடுவோம். காதிலே ஏறாது, சொல்லவே மாட்டார்களே. அதனால் இந்த பிரைவேட் ஸ்பேஸ் என்பது ஒரு கவுண்டர் ப்ரொடக்டிவா, ஏதான கான்ட்ரடிக்டரியா பண்ணாமல் இருக்க வேண்டும். அதனால் நமக்கு கிடைக்க வேண்டிய நல்ல செய்திகள், நல்ல அபிப்பிராயங்கள், உபதேசங்கள், இதை தடுக்காமல் இருக்கிறதுக்கு தகுந்தா போலே பிரைவசியை மெயின்டைன் பண்ணலாம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.